சொல்வான் பாருங்கள். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கு ஒரு காட்டில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. ஆக அந்த அக்னி குஞ்சு ஒவ்வொரு பெண்ணிடம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். இதைவிட வலிமையான ஒரு உதாரணம் வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் மகப்பேறு மருத்துவர் என்ற வகையில் எவ்வளவு வலிகளை தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமை ஒரு பெண்ணிற்கு இருக்கிறதோ, வருங்காலத்தில் அவள் வலிமையானவர்களாக மாறுகிறாள் என்பதை நமது குழந்தை பேர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. குழந்தைகளை வளர்ப்பதை போல நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் பாரதிதாசன் சொல்லுவான், எங்கள் வீட்டில் பிடி இல்லை, பழி இல்லை. ஏனென்றால் என் துணைவி அரசாள்வதால் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்க வீட்டை அரசாள்வது யார் என்றால் என் மனைவி. ஆக மாநிலத்தில் பெண்கள் எல்லாம் அரசியலை கையாண்டால் அந்த மாநிலத்தில் பிடி இல்லை, பழி இல்லை என்று சொல்வதை போல பெண்கள் அதிகமாக அரசியலுக்குள் வர வேண்டும். ஏன்? அரசியலுக்கு வரும்பொழுது வீட்டை நிர்வகிக்க தெரிந்த பெண்களால் நிச்சயமாக நாட்டை நிர்வகிக்க முடியும். ஏன் இந்த நேரத்தில் நான் இதை சொல்றேன்னா, ஏதோ அரசியல் நமக்கு இல்ல, அவியல் செய்வது நாம், அரசியல் செய்வது நாம் இல்லை என்று பெண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவியலும் எங்களுக்கு செய்ய தெரியும், அரசியலும் எங்களுக்கு செய்ய தெரியும் என்பதை உணர்த்துவதுதான் நீங்கள். ரெண்டு விஷயம். அவியல் செய்யறதுனால அரசியல் செய்ய முடியும், ஆனா அரசியல் செய்யறவங்களால அவியல் செய்ய முடியுமா? முடியாது. ஆக எல்லா திறமையும் நம் கையில் இருக்குது. அரசியல்னா உடனே ஒரு கட்சியில குதிச்சு நான் நிர்வாகி ஆகணும், தலைவர் ஆகணும்ன்றது இல்லை. உங்க வீட்டுக்கிட்ட ஒரு சுய உதவி குழுக்கள்ல சேர்ந்து ஒரு 4-5 பெண்களுக்கு உதவி செய்து, 4-5 குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்து, அவர்களுக்கு லோன் வாங்குவதற்கு அவர்களோடு சேர்ந்து லோனுக்காக பேங்குக்கு போறது, இது எல்லாமே ஒரு பொது வாழ்வு தான். ஆக பொது வாழ்வு என்ற உடனே, அரசியல் என்ற உடனே ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்துதான் நான் வர வேண்டும். இந்த இல்லம் என்ற கூட்டை தாண்டி என்னாலும் முடியும் என்பதை சின்ன சின்ன வட்டமாக மாற்றி 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 என்னாலும் முடியும் என்பதை இந்த உலகிற்கு சொல்வதுதான் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பது. ஆனா பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது வீட்டுல உள்ளதை நீங்க சமாளிச்சு மறந்துடக்கூடாது. இந்த பழைய சினிமா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது லேடிஸ் கிளப்புக்கு போவாங்க, கொடை போட்டுக்குவாங்க, கொடை வச்சுக்குவாங்க, நல்ல சாரி கட்டிக்குவாங்க. அவங்க போய் சில எளிமையான மக்கள் வாழ்க்கை இடத்த போய் பெருக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீடு ஃபுல்லா குப்பையாக இருக்கும். இங்க வந்து குழந்தைங்களுக்கு மூட்டேன்னு போட்டோ எடுப்பாங்க. அவங்க வீட்டுல குழந்தைங்க பசியோட இருக்கும். அப்படி இல்லை, வீட்டையும் பார்த்து கொண்டு நாட்டையும் பார்ப்பதுதான் பெண்களின் திறமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.